The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவரா? அவர் இந்தியாவினுடைய தலைவர், உலகெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவராக விளங்கியவர். ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், முன்னாள் பாஜக தலைவர் கவர்னரா இருந்தவங்க தமிழிசை அவங்களுமே சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவ தலைவரா தான் இருந்தாங்க. ராமர் கோயில் இப்ப இருந்திருந்தாங்கன்னா ராமர் கோயில போய் வழிபட்டிருப்பாங்க அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. அது அண்ணாமலைக்கும் திருமதி தமிழிசை அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உட்கட்சி அரசியல்ல யார் அந்த ப்ராமினன்ஸ் பெறுவது என்பதற்காக விளக்கம் சொல்லப்பட்டதற்கு பிறகு, இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை பேசினார். அதற்கு நான் விளக்கம் சொல்லி இருந்தேன், சசிகலா சொல்லி இருந்தாங்க, உதயகுமார் சொல்லி இருந்தாரு, ஜெயக்குமார் சொல்லி இருந்தாரு, பலரும் சொல்லி இருந்தாங்க. அதற்கு பிறகு திருமதி தமிழிசை அவர்கள் அது குறித்து பேசி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் பொய்யான தகவல்களை 20 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி கட்சிக்காரர்களிடத்துல பெற்று, தமிழக மக்களிடத்துல பெற்று ஜெயலலிதா அம்மா அவர்கள் அனுப்பியதாக அண்ணாமலை ஒரு மாபெரும் வரலாற்று பொய்ய அவர் சொல்லுவார் இல்லையா, நான் 20,000 புத்தகம் படிச்சேன் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த 20ங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான வருடம்லாம் சொல்றாரு சார். 1993 அப்படின்னு வருடம் சொல்றாரு. எங்களுக்கெல்லாம் அந்த வருடம் தெரியாத என்ன, 93 அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு. அந்த வருடத்துல அது போல அவர் கையெழுத்து வாங்கி அனுப்பியதெல்லாம் இல்ல. அதாவது இதுல இருந்து ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களை, அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அவர்களது சித்தாந்தத்தை தமிழகத்துல விதைக்க நினைக்கிறார்கள். அப்ப அத யார சொல்லி சொன்னா அந்த சித்தாந்தம் எடுபடும். இத மோடி சொல்றாருன்னு சொன்னா யாரும் திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. அமித்ஷா சொல்றாருன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல தமிழிசை சொல்வதாகவோ இல்ல அண்ணாமலை சொல்வதாகவோ அல்லது வேறு எந்த பிஜேபியினுடைய அகில இந்திய அல்லது தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் சொன்னாலோ இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப யாருக்கு மக்களிடத்துல செல்வாக்கு இருக்கிறது, எந்த தலைவரது பெயரை பயன்படுத்தினால் முதல்ல இந்த சித்தாந்தத்தை ஏற்புடையதாக தமிழக மண்ணில் உருவாக்குவது எப்படி, அதற்காக ஜெயலலிதா அம்மா அவர்கள் பெயரை பயன்படுத்தி பொய்யான அந்த 20,000 கையெழுத்துக்களை வாங்கி அனுப்பியிருந்தார் என்பது போன்ற பொய்யான தகவல்களை அண்ணாமலை சொல்லியிருக்கார். இரண்டாவது, அவர் இன்னும் அந்த போலீஸ் அப்படிங்கிறது தான் அவர் காட்டுறாரு. நீங்க காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கணும், அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து இல்ல. இந்தியாவில எந்த மூலையில இருக்கிற யார போய் கேட்டாலும் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. காஷ்மீர்ல இருக்கிற அரசியல் தலைவர்களே அதான் சொல்றாங்க. ஆமா, அப்ப அதுக்கு அந்த 370க்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அதனால அவர்கள் இந்துத்துவானா? இப்ப கூட அமித்ஷா சொல்லியிருப்பார் இல்லையா தேர்தல் காலத்துல, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாம அதை இந்தியாவோட சேர்க்கணும். இது யாராவது எந்த இந்தியனாவது இல்ல அது சேர்த்த வேணா விட்டுருங்கன்னு சொல்லுவாங்களா என்ன? ஆமாங்க, காஷ்மீர் நம்முடைய அங்கம், அது ஒன்றுபட்ட நம்முடைய அது இந்தியா கூட அந்த முழுமையான காஷ்மீர் நம்மளோடு இணைக்கப்படணும். இது யாருக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா அதை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறாரு. அவரு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதாவது கோயிலுக்கு செய்த விஷயங்களா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துல போட்டியிட்டதா இருக்கட்டும், யானைகளுக்கு செய்த விஷயங்கள், இப்ப எல்லாத்தையும் ஒரு இந்து ஒரு விஷயங்களை தான் அவங்க பின்பற்றினாங்க. ஒரு இந்துத்துவ, அதாவது ரொம்ப கலோக்கியலா சொல்லுவாங்க. குருவாயூர்ல கோயிலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு சட்டை இல்லாம போறதுதான் என் புருஷன் அப்படின்னா, ஏங்க யாராவது ஸ்ரீரங்கம் கோயில்ல, ஸ்ரீரங்கம் ஊர்ல திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கத்துல அங்க போட்டியிட்டா உடனே அவங்க இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்பவர்களா என்ன? ஸ்ரீரங்கத்துல இதுவரை திமுகவை ஜெயிச்சது இல்லையா? இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க? ஒரு ஆன்மீக தளத்துல இப்ப பழனியில ஐ பெரியசாமி பையன் ஜெயிச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்?
அப்ப பழனியில் இருக்கிற மக்கள் வந்து இந்துத்துவவாதிகள் இவர் சொல்லுவாரா? அதாவது மத வழிபாட்டு தெய்வ வழிபாட்டு நம்பிக்கை என்பது வேறு, இந்துத்துவ சித்தாந்தங்கள் என்பது வந்து வேறு. திராவிடத்தை பத்தி இவர்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் இல்லை. திராவிடம்ங்கிறது கடவுள்களுக்கு எதிரானதாக பெரியார் சொல்லியிருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த காலகட்டங்கள்ல மூட நம்பிக்கைகளுக்கு மத இப்ப நான்லாம் சிறுவனாக இருக்கிற பொழுது எங்க கிராமத்துல அந்த அந்த கோயில்ல பூஜை செய்கிற அந்த குருக்கள், அவரது மகன் என்னோட கிளாஸ்மேட். ஆனா எங்க ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் அவர் குருக்கள் என்று பூஜை செய்கிற பொழுது அவர் காலை தொட்டு வணங்குவார். திராவிடம் எதிர்த்தது இது போன்ற மூட நம்பிக்கைகளை. நீங்கள் கடவுளை வழிபடுங்க, இந்த மூட நம்பிக்கைகள். இப்ப சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு எச்சில் இலையில படுத்து உருள்வது, அது ஒரு மூட நம்பிக்கை. திராவிடம் எதிர்ப்பது அந்த மூட நம்பிக்கையை, தெய்வ நம்பிக்கையே அல்ல. இது போல பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டே வந்து போலாம். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே புரியாம இவர் வந்து தெய்வ நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு, இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்பவர்கள் என்று தெய்வ நம்பிக்கை கொண்ட எல்லோரையும் நீங்க சொல்ல முடியாது. அதான் நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சார். அவரு ஒரு விஷயம் சொல்றாருல, அதாவது கரசேவையை வந்து ஆதரிச்சாங்க அப்படின்றது அண்ணாமலையும் சொல்லல, தமிழிசையும் சொல்லியிருக்காங்க, இருவருமே சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா வந்து அந்த பாபர் மசூதி இடிப்புக்கான அந்த கரசேவையை வந்து ஆதரிச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஆமா, கரசேவை ஆதரித்து அவர்கள் எல்லாம் என்ன இந்துத்துவ கொள்கைகளை, இந்து தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் அர்த்தமா? அந்த இடத்துல அந்த கரசேவையை ஆதரிச்சாங்க, அதுல என்ன இருக்கு? இல்ல, ஒரு மசூதியை இடிப்பதற்கான ஒரு விஷயம் தானே அது. அப்படின்னும் போது அது ஒரு அந்த இடத்துல அங்க இருக்கிற முஸ்லிம்களே இப்ப பின்னால் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்கல்ல. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்கல்ல. அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டப்பட வேண்டுமா வேண்டாமா? அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டப்பட வேண்டும், எவ்வளவுதானே. அதே ஜெயலலிதா அம்மா தானே வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க. இதுல அண்ணாமலை அப்படின்ற விஷயங்களை தாண்டி, பாஜக விஷயங்களை தாண்டி நான் உங்ககிட்ட நேரடியாவே கேட்கிறேன். ஏன்னா ஒரு திராவிட இயக்கம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற அதிமுக அது சார்ந்த விஷயங்கள்னால இப்ப நீங்க பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறத திக வந்து ஏத்துக்கல, திராவிடர் கழகம் ஏத்துக்கல, திமுக வந்து ஏத்துக்கல, அது போல பெரியார் பெயர்ல அமைப்பு வச்சிருக்கிற திராவிடர் விடுதலை கழகமும் அந்த மாதிரி எந்த அமைப்புகளுமே ஏத்துக்கல. அப்படின்னும் போது அதை அதிமுக மட்டும் ஏத்துக்கிறாங்கன்னா அது எப்படி அது திராவிடம் சார்ந்த ஒரு விஷயமா அப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதாவது பெரியாரது கொள்கைகள் என்பது வேறு, அண்ணாவனுடைய கொள்கைகள் என்பது வேறு. கலைஞரது கொள்கைகள் கிட்டத்தட்ட பெரியாரது கொள்கைகளோடு ஒத்து போகிற கொள்கைகள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகள் வந்து கிட்டத்தட்ட அண்ணாவோடு ஒத்து போகிற கொள்கைகள். எம்ஜிஆர் வெளிப்படையாக கோவில்களுக்கு சென்றார். அப்ப ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் கொள்கைகளோடு ஒத்து போகிறவர்களாக இருந்தார்கள். அப்ப திராவிடத்துல திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, திக இருக்கு, பல அந்த திராவிடத்திலேயே பல அமைப்புகள் இருக்குன்னா எல்லோரும் ஒரே கருத்தை மட்டுமே வைத்திருப்பவர்கள் அல்ல. அதாவது அரசியலில் இந்து தீவிரவாதத்தை ஜெயலலிதா அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு கேள்வி சார், பேசிக்கானது. ஒரு மசூதி போய் நம்ம வந்து நீதிமன்றத்துல நம்ம வந்து வழக்கு போடுறது, அதன் மூலமா அதை வந்து நம்ம மாத்துறது அப்படின்ற விஷயம் கூட வேறன்னு வச்சுங்களேன். ஆனா போய் அதை இடிச்சு தரமட்டமாக்குறதும் ஏறக்குறைய ஒரு தீவிரவாதமா தானே பார்க்கப்படுது பொதுவா. இல்ல சார், அத அங்க இருக்கிற முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்து அந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது இல்லையா இன்னைக்கு. அப்ப ஒரு இடத்துக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வந்துருது சார். அப்ப யாரேனும் ஒரு தரப்பு விட்டு கொடுக்கணும், ஒரு தரப்பு அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அப்ப இல்ல அந்த இடத்துல கோயில் கட்டலாம் என்பதுதான் அவர்களது நிலைப்பாடாக இருந்தது. நீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர்
என்று நீங்க எப்படி வந்து அடையாளப்படுத்தீங்க? அது இன்னும் சொல்ல போனா ம். இந்துத்துவான்னா என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றம் 2 தீர்ப்பு சொல்லி இருக்குதுன்னா, ஆமா சொல்லி இருக்கு. ஆமா. எங்கேயாவது அந்த தீர்ப்புல ஜெயலலிதா என்பவர் ம். அதாவது மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர்னு அந்த தீர்ப்புல சொல்லி இருக்கா? ம். இந்துத்துவன்னா என்னன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ம். அது ஒரு அவங்க வாழ்வியல் நடைமுறைன்னு சொல்லி சார், இருக்கு. இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாரி 370 ஓகே. 370 வந்து காஷ்மீர் இந்தியா கூட தான் இருக்கணும் அப்படின்றது நீங்க சொல்ற மாரி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா 370 அப்படின்றது ஒரு சிறப்பு அதிகாரம் உள்ள விஷயம். அத வந்து நீக்கணும் அப்படின்னு 84ல பார்லிமென்ட்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு. அதேபோல நம்ம இப்ப பேசின மாரி கரசேவையை ஆதரிச்சாங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். மதமாற்ற தடை சட்டம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் வச்சு தான் அவர் வந்து கோட் பண்றாரு. அவங்க வந்து ஒரு சிறந்த இந்துத்துவ இல்ல கூட தலைவரா இன்னொன்னே சொல்லுவாரு. அதாவது இன்னொன்னே சொல்லுவாரு. ஆ. அதாவது வந்து ராமர் கோயிலுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இன்றைக்கு வந்து சென்றிருப்பார். ஆமா. தமிழிசை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. வந்து எடப்பாடி பழனிசாமி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா. இடுப்பு வலி, இதெல்லாம் கால் வந்து வலின்லாம் சொல்றாங்க. அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு தவறான பேச்சு. ம். அந்த ராமர் கோயில் கட்டி இருப்பது என்பது அது என்ன பாஜக ஆபீஸா? ம். அவர் பாஜக அலுவலகத்திற்கு வந்து தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டார் அப்படிங்கிறதா? சரி, ஒரு கோயில்ங்கிறது எல்லோருக்கும் பொதுவானதுங்க. யார் வேணாலும் போலாம் அந்த கோயிலுக்கு. ம். அந்த கோவிலுக்கு போறவங்க எல்லாருமே இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்பவர்களா என்ன? அது இது கிடையாது. ஒரு தவறான 84ல அண்ணாமலை பிறந்தேங்கிறாரு. ம். அதுல சொல்லியிருப்பார் நான் 1 மாச குழந்தை அப்படின்னு. அவர் இன்றைக்கும் அரசியல்ல 2 வயசு குழந்தையா தான் இருக்காரு. ம். 84ல நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினர். ஆமா. ம். அவரு அண்ணாமலை இன்னும் 2 வயசு குழந்தையா தான் இருக்காரு அரசியல்ல. இப்பதான் 3வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காரு. சார், ஜூன் 4ஆம் தேதி வந்து கொண்டாட்டத்திற்கு வந்து தயாராயிக்கோங்க. இந்த முறை வந்து பாஜக எம்பிக்கள் தமிழ்நாட்டுல இருந்து போவாங்க அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. நீங்க அந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? ஒருவேளை கர்நாடகால யாராவது வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க சென்னையில வந்து பிளைட் ஏறி போவாங்க. வேற ஆந்திரால யாராவது வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க சென்னையில வந்து பிளைட் ஏறி போறாங்க. அண்ணாமலை கூட பாருங்களேன், நான் ஜெயிச்சிருவேங்க இந்த முறை, நான் உறுதியா எம்பியா இருப்பேன், வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்காரு எங்கேயாவது? சார், அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு அவரே சொல்றீங்க. சொல்லலையே. அவர் ஜெயிப்போன்னு அவரே சொல்லலையே. ம். ம். அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த வடிவேல் கிணத்த காணான்னு சொன்ன மாதிரி 1 லட்சம் ஓட்ட காணான்ல தூக்கிட்டு இருக்காரு. சார், நீங்க வழக்கமா வந்து பாஜக ஏதாவது விமர்சனங்கள் அந்த மாதிரி வரும்போது அதிமுக வந்து நீங்க சொல்லுவீங்க இவங்க வந்து சரியா எதிர்கொள்ளல அப்படின்னு. இந்த விஷயத்துல நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஜெயக்குமார் பேசியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு, சசிகலா கூட பேசியிருக்காங்க. அதாவது முதல்ல அண்ணாமலை பேசினார் 2 நாட்களுக்கு முன்பாக. அவர் பேசின உடனே நான் என்னோட பதிவில் எடுத்து பாருங்க, நான் அதை ஆட்சேபித்து பதிவு போட்டேன். அடுத்த நாள் காலையில சசிகலா பேசினாங்க. ஆமா. அப்புறம் உதயகுமார் பேசியிருப்பாரு, ஜெயக்குமார் பேசியிருப்பார். ஆனா மீண்டும் திருமதி தமிழிசை அவர்கள் பேசினதுக்கோ, மீண்டும் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கோ, நான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவரு கரண் தாப்பரோட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. ஆமா. அதை நான் இப்ப பதிவிட்டு இருப்பேன் என்னோட எக்ஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோவே நான் எடுத்து போட்டு இதை பார்த்தாவது திருந்தங்க அண்ணாமலைன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அப்ப ஆனா நேற்றிலிருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களோ இதுக்கு எதுவுமே பேசல. ஏன்னா மீண்டும் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் சின்ன விஷயம், இதை ஏங்க போய் பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க என்று அவரை சுற்றி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இதை பத்தி நம்ம ஒண்ணும் கருத்து தெரிவிக்க வேண்டாம்னு சொல்றாரு. அவர் நினைப்பது அரசியல் என்பது தொகுதிக்கு எவ்வளவு ரூபாய்னு பிரிச்சு கொடுக்கணும், பூத்துக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்களை நல்லா கவனிச்சு வச்சுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் வந்து வச்சுக்கணும், இதுதான் அரசியல் என்று அவர் நினைக்கிறார். ஆனா பாஜக செய்கிற அரசியல் என்பது நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது அந்த ஒரு சித்தாந்த அரசியல், இந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழக மண்ணில் அந்த விஷ விதைகளை தூவுகிறார்கள், விதைக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்துல விதைத்து அறுவடை செய்வதற்கு உண்டான களத்தை இப்பொழுது அவர்கள் தயார் செய்கிறார்கள். இந்துத்துவன்றது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, அவர்கள் வந்து RSS சித்தாந்தங்களை தமிழகத்துல கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை, அதாவது அவங்க ஏன் இந்துத்துவம்னு பேசுறாங்கன்னா
திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் எதிரான களமாக தமிழக அரசியல் களத்தை அவர்கள் தயார் செய்ய நினைக்கிறார்கள். திமுகவும் இதுக்கு துணை போகுது. திமுக என்ன நினைக்கிறாங்க? திராவிடத்தினுடைய ஒற்றை பிரதிநிதிகளாக திமுக, அதற்கு மாற்றாக இந்துத்துவா, அதனுடைய பிரதிநிதிகளாக பாரதிய ஜனதா கட்சி. அப்ப அண்ணா திமுக இதற்கு எதிர்வினை ஆட்டாம அமைதியா இருந்தா நம்மளுக்கு உண்டான ஸ்பேஸ் எங்க? நமக்கு உண்டான ஸ்பேஸ் எங்க? அரசியல் கடத்துல காணாம போயிட மாட்டோமா? ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதற்கு பதில் அளிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவில் இருந்தோ கடுமையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்தாக வேண்டும். அதே போல கடுமையான திமுக எதிர்ப்பு நிலைகளை எடுத்தாக வேண்டும். இந்த இரண்டுக்கும் மாற்றாக எப்படி ஜெயலலிதா அம்மா 2014 மோடியா லேடியா என்று எதிர்த்து களம் கண்டு வென்றார். 2016 பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி இரண்டையும் எதிர்த்து வெற்றி பெற்றாரோ அந்த வழியில் அதிமுக பயணித்தால் மட்டுமே வலிமையான கட்சியாக 2026 மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். அதை தவிர்த்து எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருக்கிற பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் ஆனதாக, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆனதாக உருவகப்படுத்த அவர்கள் நினைக்கிறாங்க. இன்னும் பாருங்க, வாக்குப்பதிவுகள் வருகிற 4ஆம் தேதி இருக்குது. இடையில ஒரு மாசம் இந்த அண்ணாமலை காணாம போயிருந்தாரு. திடீர்னு இப்ப அந்த களத்தை அவர் தயார் செய்கிறார். மாநிலங்களுக்கு பிரச்சாரம். சரி, எங்கேயோ போகட்டும், விடுங்க. அவர் 2026 நோக்கி அண்ணாமலை முதலமைச்சர், பாஜக ஆளுகிற கட்சி என்பதற்கு களத்தை அவர்கள் தயார் செய்கிறார்கள். அன்றைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு, பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டியாளராக தமிழிசையும் களத்துல இறங்குறாங்க. எதன் அடிப்படையில? அண்ணாமலை அவருக்கும் தமிழிசை இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த யுத்தம் தான் இப்ப ஜெயலலிதா குறித்து பேசுறாங்க. இப்ப முதல்வர் வேட்பாளர் போட்டி கூட சொல்றீங்க. எதன் அடிப்படையில சொல்றீங்க? அதாவது அண்ணாமலை எப்பவுமே போய் பேசுறவர், எப்பவுமே irrelevant-ஆ பேசுறவர், சம்பந்தம் இல்லாத லாஜிக்கா பேசக்கூடியவர். ஆனா தமிழிசை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. ஓரளவுக்கு சரியான தரவுகளோட தான் அவர்கள் பேசுவாங்க. இப்ப அவர்கள் என்னன்னா கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. அப்ப தமிழ்நாட்டு அரசு, ரெண்டாவது அவங்களுக்குள்ள மனசுல ஒரு ஏக்கம், அவங்க தமிழிசை அவர்களுக்குள்ள இதுவரைக்கும் அவர்கள் எந்த தேர்தலையும் வெற்றி பெற்றதே இல்லை. அப்ப ஏதேனும் ஒரு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்து மீண்டும் கள அரசியலுக்குள்ள அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அப்படி விரும்பலாம், அதுல தப்பில்லை. அதுல அண்ணாமலை அவர்கள், தமிழிசை அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக தமிழகத்தில் இருந்த காலத்துக்கும் அண்ணாமலை காலத்துக்கும், அண்ணாமலை உருட்டுறாரு இல்லையா, நாங்க வளர்ந்துட்டோம்னு. ஒருவேளை இப்படி எல்லாம் உருட்டுனா தான் வளர்ந்துட்டதாக ஏற்றுக்கொள்வார்கள் போல இருக்கு, நம்மளும் அப்படி உருட்டுவோம் என்கிற அந்த பாணியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை உருட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க நாங்க இவ்வளவு சதவீதம் பொய்க்கு பேரு உருட்டுன்னு சொல்லுவாங்க. பொய்க்கு பேரு உருட்டு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, அண்ணாமலைய 20 லட்சம் கையெழுத்து இந்த தேதியில இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க பாக்கலாம். எல்லா கட்சிக்காரங்களும் கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்க, ஆனா என்னென்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, எங்கேயாவது அந்த மாதிரி நடந்ததா? நாங்கெல்லாம் 52 வருஷமா இந்த கட்சியில் இருக்கோம், அப்படி நடந்ததாக சம்பவமே தெரியலையே. உடனே நான் எல்லா பத்திரிகையாளருக்கும் தொலைபேசியில கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க என் கட்சியில யாருக்குமே தெரியலதான் ரகசியமா நடந்ததா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவர் சும்மா பொய் சொல்றாரு, அவர் அந்த 20,000 புத்தகம் படிச்ச மாதிரிதான் இதை நீங்க எடுத்துக்கணும், அதைத்தான் நான் உருட்டுன்னு சொல்லி சொல்றேன். இல்ல, அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசுகிறது தான் நம்மள செய்யறோம். சார், அதிமுகக்குள்ளே அடுத்த தலைமைக்கான யுத்தம் வந்துருச்சு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் தலைமைக்கு வரப்போறாரு, எஸ்பி வேலுமணி வரப்போறாருன்ற செய்திகள்லாம் கடந்த சில நாட்களா ரகுபதி பேசினாரு, அதுக்கு பதில் வந்தது அப்படின்னு அது ஒரு தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு சார். செங்கோட்டையன் எப்பவுமே பெரிய போட்டியாளராக அவர் வரமாட்டார். அவர் வருவதாக இருந்தா அவங்க சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதே அவர் வந்திருப்பார், வரல. வேலுமணி பொறுத்த வரைக்கும் எடப்பாடியும் சரி செய்து பாஜகவோடு சென்று விடலாம் என்கிற அந்த சித்தாந்தத்துல பயணிக்கிறவர். அவர் மட்டுமல்ல,
இந்த வழக்குகளை எதிர்நோக்குகிற அமைச்சர்கள் பட்டியல்ல முதலிடத்தில் இருப்பவர் வேலுமணி, கிட்டத்தட்ட 2வது 3வது இடத்துல தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, நம்ம சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அவர்களுக்கு ஒரு ஆதங்கம், ஒருவேளை மீண்டும் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் நாம் அவர்களோடு இணக்கமாக சென்று விடணும். அவர்கள் எதிர்ப்பு என்பது பாஜக எதிர்ப்பு அல்ல, அண்ணாமலை எதிர்ப்பு. அவங்க பாஜகவை எதிர்க்கல, இந்து தீவிரவாதத்தை எதிர்க்கல, இந்துத்துவாவை எதிர்க்கல, கொள்கை ரீதியான எதிர்ப்பு எல்லாம் இல்ல. நீங்க இந்த அண்ணாமலைய இந்த முதலமைச்சர் கோஷம் இதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவர் எங்கேயாவது மத்தியில் அமைச்சராக்கிருங்க, வேற மாநிலத்துக்கு அமைச்சராக்கிருங்க, நம்ம பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கலாம். இதுதான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்துல திராவிட உணர்வோடு பயணிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த, அம்மாவின் வழிவந்த உண்மையான அதிமுக விசுவாசிகள் நாம் களத்தில் பாஜகவையும் எதிர்க்க வேண்டும், திமுகவையும் எதிர்க்க வேண்டும், ஆளுகிற சக்தியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும், அதற்கு வலிமையான அதிமுகவை நாம் கட்டமைக்க வேண்டும் என்பதுதான். சார், இப்ப நீங்க சொல்லும் போது கூட வந்து அதிமுக வந்து இந்துத்துவாவை எதிர்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்களோட தலைவி ஜெயலலிதா அவர்களே வந்து இந்துத்துவ தலைவர் கிடையாது அப்படின்னு ஃபைட் பண்றாங்கன்னா அது இந்துத்துவத்தை வந்து ஏற்கலன்னு தானே அர்த்தம்? இல்ல, மறுபடியும் பேசலையே. தமிழிசை சொன்னதுக்கு யாராவது பதில் சொல்லி இருக்காங்களா? அண்ணாமலை இன்னைக்கு ஒரு உருட்டு இருக்காரு, அதுக்கு யாராவது நேத்து அதுக்கு யாராவது பதில் சொல்லி இருக்காங்களா? என்ன தமிழிசை பேசின அவர்கிட்ட கேட்டேன், அவர் அதற்கு பதில் சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஒரு தனியா ஒரு வீடியோ அது பண்ணியிருந்தேன், அதை அனுப்புறேன். நாங்களா கேட்டோம், அதற்கு பதில் சொல்லியிருந்தாரு. நீங்களா கேட்டீங்க? ஆனா ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், அம்மா வந்து இந்துத்துவ தலைவர் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே அது இந்துத்துவத்தை நாங்க ஏற்கல அதிமுக அப்படின்னு தானே அது அர்த்தமாகும். ஆமா, இதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம், வேலுமணியை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம், தங்கமணியை சொல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு உடன்பாடு உண்டுன்றீங்களா இந்துத்துவ கொள்கையில? அவர்களுக்கு வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவோடு உடன்பாடு கொள்வதில் ஒன்னும் பெரிய மாறுபட்ட கருத்து இருப்பதாக நான் கருதல. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? மத்தியில பாஜக ஆளுகிற கட்சியாக வந்தால் அதிமுகவுக்குள்ள பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு என்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவு அந்த மாதிரி வரும்ன்றீங்க? இல்ல, பிளவு நீங்க திருப்பி வந்து ஏன் எல்லாரும் ஒன்னா சேருவதற்கே கூட வாய்ப்பு உண்டு இல்ல. ஓகே ஓகே, எல்லாரும் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவுக்கே வாய்ப்பு உள்ளதாக நம்ம நினைச்சுக்கலாம். அப்ப மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு சாரார் விரும்பலாம். இல்ல, அந்த பாஜகவோடு கூட்டணி வேண்டாம், வைக்க கூடாது, நம்ம தனித்து நின்று வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதுதான் அதிகப்படியான தொண்டர்களது கருத்துக்களாக இருக்குது. இப்படி ஒரு விவாதம் அதிமுகவுக்குள்ள ஏற்படலாம். ஆனால் மத்திய பாஜக இப்ப இந்த 2 நாட்களாக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது எப்படி கடந்த 2 ஆண்டுகளாக அல்லது 1 ஆண்டுகளாக அதிமுகவை அழிக்க வேண்டும், தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம அண்ணாமலை பேசின மாதிரி அதிமுக காணாம போயிடும், அதிமுக ஒளிஞ்சு போயிடும், அதே பாணியைத்தான் அண்ணாமலை தொடர போகிறார். அப்ப அந்த காலகட்டத்துல மத்தியில ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதை மனதில் கொண்டு அவர்கள் அதிமுகவை முடக்குவதற்கு உண்டான பல வழிகளிலும் முயற்சி செய்வாங்க. சரி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப திமுகவும் பாஜகவை சித்தாந்த எதிரிகளாக வைத்துக் கொண்டு அதிமுகவை முடக்குகிற அத்தனை பணிகளையும் செய்வாங்க. அப்ப மத்தளத்துக்கு இருபக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி யார் மத்தியில ஆட்சி அமைத்தாலும் அதிமுக ஒரு கடுமையான சோதனையான காலகட்டத்தை தான் வருகிற 2 ஆண்டுகள் எதிர்நோக்க வேண்டும். ஆனால் ஒரு வலிமையாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கடந்த தேர்தல் இருந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அந்த வாய்ப்பை சரிவர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்க மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஒரு 25-30 எம்பிக்கள் இருக்கிறாங்க என்கிற நிலை இருந்திருந்தால் நிச்சயமா ஒரு வலிமையான அதிமுக, மற்றவர்கள் கண்டு அஞ்சுகிற அதிமுக, வலிமையான அதிமுகவா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை மக்கள் வழங்குவதற்கு, வாக்காளர்கள் வழங்குவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனா இந்த இயக்கம் சரிவர வழிநடத்தப்படாததால், தேர்தல் வியூகங்கள் சரிவர கட்டமைக்கப்படாததால், தேர்தல் பிரச்சார களம் சரியாக எதிர்கொள்ளப்படாததால்
அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி நழுவ விட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.